Hi, welcome to Kanu Demo 5. ഹായ് വെൽക്കം ടു അവർ ചാനൽ റിതം ഓഫ് ഫ്രെയിം. ഇന്നിവിടെ നമ്മൾ ഒരു റിയാക്ഷൻ വീഡിയോ ആയിട്ടാണ് വന്നിരിക്കുന്നത്. നമ്മുടെ തലയുടെ റിയൽ സ്റ്റൺസ് ആണ് നമ്മൾ ഇന്നിവിടെ റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത്. അപ്പോൾ നമുക്ക് വീഡിയോയിലേക്ക് പോകാം. തല ஸ்டண்ட் ஆல் வந்து ஒரு ஜெர்மன் ஸ்டண்ட் கொரியோகிராஃபர் இருக்கு. இஸ் ஒர்க் அட் லாட் ஆஃப் ஆக்டர்ஸ், நிறைய ஆக்டரோட. அதில் இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ரோப் மட்டும்தான். ஏன்னா அவ்வளோ எக்யூப்ட் அந்த ஸ்ட்ரிங்ஸ் இல்லை. ஸோ அவர் வந்து ஒரே ஒரு ரோப் மட்டும் வச்சு நான் கட்டுறேன் ஓகேன்ற மாதிரி கேட்டிருக்காரு அவர்கிட்ட. உங்களுக்கு ஓகேன்னு எனக்கு ஓகே அப்படின்ட்டு. ஸோ அந்த ஹைட்டில் ஒரே ஒரு ரோப் மட்டும் கட்டிட்டு ஒன்று மட்டும் பிடிச்சிட்டு அவர் வந்து ஃபேஸ்புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. அவரோட ஜேர்னல், அவரோட ஃபேஸ்புக்கில் I worked with many actors, one of the most gutsy guy. ഒരു റോപ്പ് മാത്രം കെട്ടിയിട്ട് ഹെലികോപ്റ്ററിൽ ഇങ്ങനെ ഫൈറ്റ് ചെയ്യാനായിട്ട് നല്ല ഗട്സ് വേണം. அது ஆக்சுவலா ചാടണുണ്ടോ? அவர் ஃப்ரண்ட்ல பானட் மேல விழுந்துருவாரு. பானட்ல வந்து தொங்கிட்டு இருந்தாரு. அவர் கால் இட் வாஸ் க்ளோஸ் டு சம் 75 to 80 km ஸ்பீட். ஆக்சுவலாக அந்த பிரிட்ஜ் மேலே போயிட்டு இருந்தோம். நோ ப்ராப்ளம், ஃபுல் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே எடுத்தாச்சு ஆக்சுவலாக. பட் ஸ்டில் ஆக்சிடென்ட்ஸ் ஹேப்பன். அதுதான் ஒரு சின்ன இதனால அவர் கால் பட்டு ரிவர்ஸில் இப்படி வளைஞ்சிருச்சு ஆக்சுவலாக. பட்டாக் இப்படி போயிடுச்சு ஆக்சுவலாக. ஸோ அந்த நீ வந்து பக்கில் போயிடுச்சு. ஏற்கனவே நட்டு போல்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க அங்கே ஆக்சிடென்ட் ஆகிட்டு. ஸோ அதில் திருப்பி பண்ணோடனே பயங்கர ப்ராப்ளம் வச்சு அந்த காலை பிடிச்சி அவர் படுத்த உடனே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு. இத்தனை பேர் யூனிட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ப்ரொடியூசரோட அவுட்டோர் பாம்பேல உட்காந்துருக்கோம் அத்தனை பேரோட. இது வரைக்கும் அது இல்லாம லீவ் டேக்கர் தான் அதுக்கு ஸ்டண்ட் மாஸ்டர் யூஎஸ்ல இருந்து வந்திருந்தாரு. அவரோட 2 அசிஸ்டன்ட்ஸ் அவங்களையும் வர வச்சிருக்கோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லாதீங்க அப்படின்னு. சார் ஊருக்கே தெரிஞ்சது கடிப்பட்டிருக்குன்னு யூனிட்ல, யாருக்கும் சொல்லாதீங்க.
കണ്ടോ കയ്യിലൊക്കെ ചോര ഉണ്ടോ? കാണിക്കും അതിനകത്ത്. ഇത്ര കഷ്ടപ്പെട്ടാണല്ലേ ഓരോ ഫിലിമും എടുക്കണത്, അതുപോലെ തന്നെ ഫൈറ്റ് സീനൊക്കെ ചെയ്യണത്. തല വേണ്ടി കൈ കടിക്കുന്നുണ്ടോ? ഇങ്ങനെ വീണപ്പോഴാണ് തലയുടെ കൈ പൊട്ടിയത്. டூப் வச்சு ஏமாத்துறோம், அதெல்லாம் டூப் ஷாட்டே வேணாம், லெக் ஷாட் இருந்தா கூட நான் வந்து பண்றேன்னு வரு. அந்த படத்தில் அந்த ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா வில்லன் கூட ஃபைட்டு சோலோ ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சோலோ ஃபைட் பண்ணும்போது வில்லன் அடித்த ஒரு எல்போ ஜஸ்ட் மிஸ் ஆகி அவருக்கு கழுத்தில் சர்ஜரி பண்ண இடத்துல ஓங்கி அடிச்சிட்டாரு. அடித்த உடனே அஜித் சார் வந்து சுற்றி தும்முன்னு தரையில் கீழே விழுந்தார். விழும்போதே பார்த்தீங்கன்னா முருகான்னு கத்திக்கிட்டு விழுந்தார். நான் இது வரைக்கும் பார்த்துறாத அஜித் சார். அது அஜித் சாரோட டாக்டரே வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் அவர் அப்படியே லைட்டாக கண்ணு முழிச்சு பார்த்தாரு. கண்ணு முழிச்சு பார்க்கறதுலாம் தெரியுது நம்மளுக்கு, அவர் கண்ணில் சைட்லேருந்து தண்ணி போய்கிட்டே இருக்குது, கண்ணில் கண்ணீர் போய்கிட்டு இருக்குது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல சார். எப்படி இருக்குதுன்னா ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்கிறாரு. ஆனால் கண்ணிலேருந்து தண்ணி போகுது. என்னென்னா அந்த பெயின் எங்ககிட்ட எதுவுமே காட்டல, ஆனால் கண்ணில் தண்ணி போகிறத நமக்கு தெரியாதா இது பெயின் இருக்குது அப்படின்னு. நான் சொல்கிறேன் சார் ஷூட் பேக் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இல்லை மாஸ்டர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்காந்ததுக்கப்புறம் டாக்டர்கிட்ட சொன்னார், டாக்டர் கொஞ்சம் இன்ஜெக்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னாரு. பெயின் இருக்குது ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு ஒரு இன்ஜெக்ஷன் பெயின் ரிலீஃப் பண்ணாங்க. ஒரு 1 hour ஆச்சு. நான் சொன்னேன் சார் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார், நம்ம ஈஸியாக பண்ணலாம், நாளான்னைக்கு பண்ணிக்கலாம், ஒரு நாள் ரெஸ்ட் விட்டு பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லை மாஸ்டர் ஃபீல் பெட்டர், ஷூட் பண்ணலாம் நம்ம, ஏன்னா உங்கள் டேட்டு ப்ரொடியூசர் டேட்டு ஆர்டிஸ்டோட டேட்டு அந்த வேலை நம்ம பண்ணக்கூடாது, தயவுசெய்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னாரு. சொன்னேன் சார் இவ்வளோ பெரிய பெயினை வச்சுக்கிட்டு அந்த ஃபைட்டில் பயங்கரமாக பண்ணியிருப்பார், டைவ் அடித்து ரோல் பண்ணி பையன் மேலாம் ஜம்ப் பண்ணி. ஸோ அது வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. டாக்டரை கூப்பிட்டாரு, இன்னொரு இன்ஜெக்ஷன் போடுங்கன்னு இந்த கையில் இன்னொரு இன்ஜெக்ஷனை போட்டுக்கிட்டு அந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. போட்டுட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. முதுகெலும்பில் அவருக்கு அடிபட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணால் யாருமே ஆக்ஷன்னா பயப்படுவாங்க, ஃபைட் பண்ண மாட்டாங்க, மேக்ஸிமம் டூ போடுங்க சொல்லுவாங்க. ஆனால் இவர் அதை பற்றியே கவலைப்படாமல் மாஸ்டர் என் உடம்புல அடிபட்டுருக்கிறத வந்து நீங்கள் நினைக்க வேணாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யணும். இந்த பாட்டு அப்படியே வெட்டிச்சு ஃபுல்லா இருக்கு. இந்த பாட்டு அப்படியே டோட்டலா கட் ஆயிடுச்சு, சதையோட பிச்சுட்டு வந்துருச்சு. அப்படியே நீங்க அது சொருன்னு சுட்டிட்டு இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியல. ஸோ அதை வச்சுதான் ஃபுல் போட் சேஸ் பண்ணோம். ஏன்னா 2 days நாங்க பிளான் பண்ணது, 1 day அவர் ரிஹர்ஸ் பண்ணி அடுத்த 3 நாள் பியூட்டிஃபுல்லா ஒரு ஷாட் அதுல வந்து அப்படியே போட் அப்படியே திரும்ப ஃபுல் 360ல போகும். அது ஃபுல்லா கார்ல வில்லல நடந்த மாதிரி அது வந்து அவர் போட்ல அவரே தான் பண்ணாரு. which is a beautiful thing. அந்த ஸ்டண்ட் கை சொல்லிருந்தாரு ஆக்சுவலா. ஓ மேன், ஈவன் ஹாலிவுட்ல கூட I don't think any hero would do this. பயங்கர டான்ட்ரம்ஸ் த்ரோ பண்ணுவாங்க. I mean you're too good man அப்படின்றாரு. உன்னாலதான் என்னால இந்த சீக்வென்ஸை முடிக்க முடிஞ்சது வேற சொல்லிட்டு போனார் அவர். இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ். I think that's what you call commitment அப்படின்றது. Commitment and dedication. So I think again திரும்பி that is where he is and that is why he is Ajit and that's why you love him. അപ്പോൾ നമ്മുടെ വീടിനെ കുറിച്ച് പറയുകയാണെങ്കിൽ എന്താ പറയുക, തല ഡ്യൂപ്പ് വെക്കാതെ സിനിമയിലൊന്നും ഡ്യൂപ്പ് വെക്കാതെയാണ് റിയലായിട്ടാണ് എല്ലാ സ്റ്റണ്ടും ചെയ്യണത്. അതുപോലെ തന്നെ ഈ ഫൈറ്റ് സീനൊക്കെ നമുക്ക് കാണുമ്പോൾ തന്നെ നമുക്ക് ഫാൻസിന് ശരിക്കും സങ്കടം വരും. കാരണം വിവേകത്തിൻ്റെ ഷൂട്ടിനിടയിൽ തലയുടെ കയ്യിൽ ബ്ലഡും അതൊക്കെ കാണുമ്പോൾ നമുക്ക് സങ്കടം വരും. പിന്നെ തല ഇത്ര കഷ്ടപ്പെട്ട് എല്ലാം റിയലായിട്ട് ചെയ്യണത് ഫാൻസിനും കൂടി വേണ്ടിയിട്ടാണെന്ന് ഓർക്കുമ്പോൾ നമുക്ക്
എന്ന് ആശ്വസിക്കാം. പിന്നെ ഈ വീഡിയോ എല്ലാം കൂടി ഇങ്ങനെ കോർത്തിണക്കിയത് തലമോഹൻ എന്ന് പറഞ്ഞ തലയുടെ ഫാൻ തന്നെയാണ്. ഒറിജിനൽ വീഡിയോയുടെ ലിങ്ക് ഞാൻ ഡിസ്ക്രിപ്ഷൻ ബോക്സിൽ കൊടുക്കാം. അപ്പോൾ നമുക്ക് റിതം ഓഫ് റെയിൻ എന്ന് പറയുന്ന ചാനലിൽ ഫേസ്ബുക്കിലും അതുപോലെ ഇൻസ്റ്റാഗ്രാമിലും പേജുണ്ട്. അപ്പോൾ അതിലും കൂടി ഒന്ന് ഫോളോ ചെയ്തേക്കുക. അപ്പോൾ ഈ വീഡിയോ ഇഷ്ടപ്പെട്ടിട്ടുണ്ടെങ്കിൽ ലൈക്ക് ചെയ്യുക, ഇഷ്ടപ്പെട്ടില്ലെങ്കിൽ ഡിസ്ലൈക്ക് ചെയ്യുക. സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാൻ പറ. സബ്സ്ക്രൈബ് നോട്ടിഫിക്കേഷൻ ബെല്ല്. അപ്പോൾ എല്ലാവരും സബ്സ്ക്രൈബ് ചെയ്തേക്കുക, നോട്ടിഫിക്കേഷൻ ബെല്ലും ക്ലിക്ക് ചെയ്യുക. അപ്പോൾ അടുത്തൊരു വീഡിയോ ആയിട്ട് കാണുന്നവരെ ബൈ.